அருமை அருமை சூப்பர் சூப்பர் மாடு அருமையான மாடு குடிச்சு பாரு மாடு விட்டு விட்டது மாட்டுக்கார பின்னாடியே பிஆர் ஜல்லிக்கட்டு பெற சேலம் மாவட்டம் நாயம்பட்டி நடராஜ் மரியா பிடிச்சுப்பா நாயம்பட்டி பிடிச்சுல அந்த மாதிரி பரிசு வாங்கிங்க இந்த மாடுக்கு பரிசு வாங்கி கொடுங்க இந்த அவருக்கு ஐயாவுக்கு இந்த ஐயாவுக்கு மாடு எது வழியில் வருது வீரர்களே எச்சரிக்கை ஒரு தங்க காசு ஓடிப்போ ஓடிப்போ நொறுக்க போகுது நொறுக்க போகுது மாண்டை ஆகி வருவார் அவை கவர் கவனம் எச்சரிக்கை அது முக்கியமா யார் செஞ்சாலும் நடக்காம சுற்றுது பைக்கு சவரம் சொன்னாவே உண்மைதான் ரெண்டாவது ரெட்ட காத்து காட்டுங்க பாயில அடுத்த வாழ்த்துக்களுக்கு வாங்க இந்த வருஷம் போங்க அடுத்த வருஷம் வாங்க ட்ரைனிங் தான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கயிறு போகிற வரைக்கும் தான் அவ்வளோதான் கயிறு போட்டாங்கன்னா முடிஞ்சு எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க மாடு பிடிக்கிறது டோக்கனுங்களா நீங்க எந்த ஊருங்க நீங்களா நாமக்கலுங்களா ஓகே கொரோனா செக்கப்பு பிபி வெயிட்டு ஹைட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி இவங்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஒரு பேட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் சரி இவங்க வந்து அடுத்த பேட்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா செக்கப்பு அது வந்து கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன மாடு பிடிச்சிட்டிங்களா பிடிக்க போகிறீங்களா வாங்கிட்டீங்களா பாஸுக்கு என்ன காசு கட்டுமா என்ன ஃப்ரீயா ஓகே சூப்பர் சூப்பருங்க நல்லா பிடிச்சிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வாங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் மாடு பிடிச்சது கொடுத்ததா சைக்கிள் எப்படி இருந்துச்சு இந்த நீங்கள் எந்த ஊர் திருச்சியில நீங்கள் வந்து பிடிச்சிருக்கீங்களா 6 வயசுலேயே பிடிக்கிறீங்களா உங்களுக்கு வயசு எவ்வளோ இப்போ வயசு எவ்வளோ 18 தானா அப்பா நாங்களாம் மாடை பார்த்தா ஓடி போவோம் ஆனால் வெயிட் காட்டுறீங்க எத்தனை மாடு பிடிச்சிங்க அப்படிங்களா சூப்பர் எத்தனை மாடு பிடிச்சிங்க நீங்க எத்தனை மாடு பிடிச்சிங்க 5 மாடு பிடிச்சதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்களா அப்படியா ஓகே இது எந்த மாடு பிடிச்சதுக்கு உண்டான சைக்கிள் மதுரை மாடுக்கா சூப்பருங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஓகே பாய் இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டுருக்கு அடுத்து போகிறதுக்காக நாங்கள் வரும்போது இருந்த கூட்டத்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பல மடங்கு இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இந்த மாதிரி கூட்டத்தில் நின்றுட்டு தான் லைனில் வந்து நின்றுட்டு வந்திருக்கணும் ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம் அப்படின்றதுனால லைனெல்லாம் வந்து பைபாஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டோம்
ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு பேசும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மதுரை அதுக்கப்புறமேட்டு அப்புறம் அதான் மதுரை சரௌண்டிங்ஸுக்கு அப்புறம் இந்த பக்கம் நடக்கிறது வந்து எதிர்பார்க்கல. அதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கல. கூட்டம் பார்த்தீங்கன்னா பிச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க, நடக்கவே கூட இடம்ல அந்த அளவு போயிட்டு இருக்காங்க கூட்டம். மொதல் டைம் தருமபுரியில் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு தருமபுரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் வந்து மதுரை போய் பார்க்கணும், ஜல்லிக்கட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அதுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது 82 84 மாடு தான் விட்டுருந்தாங்க. மொத்தம் சொன்னது 500-600 மாடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவு போகும்னு தெரியல. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 வெயில் கொளுத்திட்டு இருக்கு. ஸோ கிளம்பிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகிறோம், பார்க்கலாம். எந்த ஊர் மாட்டினா இவரு? புதுக்கோட்டையா இவரு? இவர் பேருனா கொம்பன். கொம்பன் கொம்பன் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு. எத்தனை வண்டி இறங்கியிருக்காரு? 25. எல்லாம் மதுரைங்களா? புதுக்கோட்டை இறங்குதா? நல்லா காமா இருக்காரு. ஆர் 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 ஓகே ஓகே. கைன்னா கோவம் வந்துடுமா இவருக்கு? கை இல்லாமல் போயிடுமா? ஹாய். பாட்டு தான் படிக்கிறது செல்ல. ராமராஜ பாட்டு செண்பகமே. ஏப்பா அது கோவப்பட்டு வந்துட்டு இது காலம் மாடுது. ஏன் நார்மலாகவே மாடு கடல மிட்டாய் சாப்பிடுமா இல்லை நீங்கள் பழக்கி வச்சிருக்கீங்களா? நார்மலாகவே சாப்பிடுமா? அந்த விலங்குல மட்டும் தான் குதிச்சு குச்சி. போங்க போங்க, பக்கத்தில் போங்க, பக்கத்தில் போங்க. ரைடர்ஸ் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கீங்க, போங்க. ஐயோ அது பாரு, அது பாரு, அது பாரு. இன்னும் போலையா அது? போலையா இன்னும்? ஓகே. டைட் பண்ணிடுறேன். எடுத்துட்டீங்களே நான் எடுத்தது. அவர் சுற்றி இருக்கேண்ணா. அடியில் போகிற கவுரா? ரைட். கவுரா மாத்தினா கவுரை மாற்றி மொத்தம் எத்தனை மாடுங்க இங்க இன்னைக்கு வந்தது? உங்களுக்கு 516. அடே அப்பா, எப்ப முடியறது? அவருதா? தண்ணி தாக எடுக்காதா? மேல தண்ணி ஊத்தி விட மாட்டீங்களா? இல்ல அது மாதிரி ஊத்தக்கூடாது. இந்த டைம்ல ஊத்தக்கூடாது. இது எத்தனை டைம் போயிருக்கு மாடு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன மாதிரி தயார் பண்ணுவாங்க? இங்க வந்து பிரேஸ்க்கு வந்து போட்டது வந்து ஜல்லிக்கட்டுக்கு வரது இப்ப ஃபர்ஸ்ட். ரேஸ்ல போனது 5 ரேக்லா ரேஸா? கவுரு பிடிச்சி எருது விடுவாங்களே தானே? அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணீங்க? இப்போ ரெடி பண்றதுக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணிருந்தீங்க? அப்படியா? அப்ப அந்த பார்வையிலுக்கு இன்ன வரைக்கும் அதை தொட முடியல நாங்க. அப்படியா? எட்ட நீவலாம்ன்றது ஆட்சி எல்லாம் இல்ல. புடிச்சு போய் கட்டுறதோட சரி, கொண்டு வந்து கட்டுறதோட சரி. கடப்பாரை 2 கடப்பாரை போட்டு கடப்பாரை போட்டு தான் கட்டணும். கடப்பாரை உருவிட்டு வந்துடாது? அடியில் கட்டி. என்னங்க நீங்க ஒரு தம்பி என்னடா அங்க வந்து செடியில் கட்டிட்டு போயிருக்காரு, அதை பார்த்தாவே பயமா இருக்கு. அப்படியா? அதான் ஓ ஷார்ப்பா வருது, நம்ம சீ விடுறது தானே? அப்படி அதுவே சரி பண்ணிக்கிச்சு. என்ன காலம் அது? ஊர் எதனாச்சும் இருக்கா அந்த காலைக்கு? எந்த
எந்த ஊர் அது? அந்த காளை ரகம் ரகம் ஆலம்பாடியா? ஆலம்பாடி காளை இது. தருமபுரி கிருஷ்ணகிரி மேட்டூர் இந்த ஒருங்கின பகுதியில் இருக்கிற ஆலம்பாடி ரகம். அப்படியா? சரி 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 சூப்பர். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? தருமபுரி. மொதல் டைம் நம்ம ஊரில் நடக்குது. நானும் தருமபுரி தான். மொதல் டைம் நம்ம ஊரில் நடக்குது. ஜஸ்ட்டு எப்படி இருக்கு? ஜஸ்ட்டு ஒரு ஃபீல் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ரக நாட்டு மாடு இருக்கு அப்படின்றது இங்கே வந்த அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு ஓரளவுக்கு ஒரு சில தெரியும் நம்ம ரகம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் நிறைய ரகம் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. முறையாக தருமபுரி நடக்கிறது மிக சிறப்பாக இருக்கு. வரலாறு வந்து வருடாந்திரம் இந்த மாதிரி பண்றாங்களாமா? கண்டிப்பா நடக்கணும். பண்றாங்களா இல்ல சொல்லிருக்காங்களா? இல்ல செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செஞ்சோம்னா நல்லா சிறப்பா இருக்கும். நாட்டு மாடு வளர்க்குற விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஜல்லிக்கட்டு ஏற்படுத்தி தருமபுரியில. கண்டிப்பா அதே மாதிரி நாட்டு மாடு வந்து அழிவு தருவ அளிக்கிறதுனால தருமபுரியில் ஆலம்பாடி அந்த ரகம்லாம் எடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் புலிக்குளம் ஆலம்பாடி காங்கேயம் எல்லா ரகம் நாட்டு மாடியும் வளர்க்கணும். ஆமா ஆமா ஆமா. நாட்டு மாடு வந்து என்ன இயற்கை விவசாயத்துக்கும் உகந்தது. அது பஞ்சகாவியம் அது அதே மாதிரி நாட்டு மாட்டு பாலும் சிறந்தது. அது மாதிரி காளைன்னா அதுல நல்ல பிரேட் எடுக்கலாம். தரமான காளை என்ன வளர்த்தாதான் நல்ல கன்று கிடைக்கும். உண்மைதான். அதனால நான் ஜல்லிக்கட்டு சூப்பர் அருமை அருமை. அதனால ஜல்லிக்கட்டு வந்து இங்க நடந்தது வந்து எல்லாருக்கும் இந்த ரகம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா அதனால பாக்குறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் நாமளும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்த ஜல்லிக்கட்டு அது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு என்ன காலை? நான் பார்க்கறதுக்காக வந்தேன். பார்க்கறதுக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் மாடு பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே பார்த்தோம். இதுக்கு மேலே நமக்கு டைம் செட் ஆகாது. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா விட்டுட்டு இருக்காங்க. கூட்டம் அதிகம். இது எல்லாமே வந்து திங்க் பண்ணி சரி நாங்கள் கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஒரு விஷயம் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா ஏன்டா அது நீ பயந்து என்ன பயப்படுத்துறியே? அது என்ன அப்படின்னா இங்கே மாடு விட்டுற யாருமே, அதாவது அங்கே மாடு பிடிக்கிற யாருமே லட்சக்கணக்கில் காசு கிடைக்கும்னு நினச்சிட்டு போய் பிடிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கிறதுல ஒரு பெருமை. அவங்க பாருங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. என்னாச்சு இந்த பாருங்கள், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்க. ஆனால் இந்த மாடை ஜஸ்ட்டு விட்டுட்டு தான் இவங்க வரது வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்து மாட்டுக்கு என்ட்ரி கட்டிட்டு தான் வந்து விடுறாங்க. அதாவது மாடு பிடிக்கிறவங்களுக்கு யாருமே வந்து லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ கிடைக்க போகிறதில்ல. அவங்களுக்கு கிடைக்கிறத ஒரு அண்டா குண்டா சைக்கிள் அவ்வளோதான். ஆனால் அது வந்து ஒரு பெருமை ஒரு கௌரவம். அதுக்காக தான் வந்து மாடு விட்டுறாங்க, மாடு பிடிக்கிறாங்க. மாடு விட்டுறதுனால மாட்டோட அந்த ஒரு இனப்பெருக்கம் அதுக்குண்டான ஒரு இது நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அதனால தான் இந்த மாடு ஜல்லிக்கட்டும் நடக்குது. ஸோ அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். அது ஒரு பெருமையான விஷயமும் கூட. அதான் மற்ற கேம்ஸ் வந்து மணி ரிலேட்டட் கேம்ஸை தாண்டி இது விடுறவங்களும் பெருமைக்காக தான் பண்ணுறாங்க, பிடிக்கிறவங்களும் பெருமைக்காக. அதே மாதிரி யாரும் உடனே ட்ரெயின் ஆகிலாம் இதெல்லாம் இறங்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே ஒரு பையனை கூட பார்த்தல 12 வருஷமாக பிடிச்சிருக்கு. 12 வருஷம் பிடிச்சிருக்கான். எத்தனை 8 வயசுலேருந்து 8 வயசுலேருந்து பிடிச்சி 8 வயசா? இப்போ அவனுக்கு 18 வயசு தான். 6 வயசுலேருந்து மாடு பிடிச்சிட்டு இருக்கானா அந்த பையன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவு அவங்க வந்து அதில் ஒரு சின்ன வயசுலேயே அதெல்லாம் வரணும் இல்லை. அதெல்லாம் நம்ம போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிடிச்சோம்னா மாடு ஒரு காட்டு போயிடும். கிரிக்கெட் மாதிரியா மற்ற மாதிரி ட்ரெயின் கோச்சிங் போயிட்டு இறங்க முடியாது. 100%. நான் இப்போ தான் முகியோட மூஞ்சில் வந்து சந்தோஷமே வந்திருக்கு. அவர் சப்ஸ்கிரைபர் பார்த்த உடனே அமைதியாக வந்துட்டு இருந்தார். இப்போ தான் சந்தோஷமாக இருக்காருப்பா முகி. பொது சேவை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அடிச்சிக்க முடியாது. கமான். சமூக சேவை செய்கிறார் மிஸ்டர். அவ்வளோதான். அப்படியே வண்டி எடுக்கிறதுக்குள்ள பாடு படணும் போல இருக்குது. செம்ம கூட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாம் வண்டியில் வந்திருக்காங்க, காரில் வந்திருக்காங்க, லாரி அது இதுன்னு சொல்லி டெம்போன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. மொதல் டைம் தருமபுரியில் நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சூப்பருங்க. அவ்வளோதாங்க, ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு. ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் லாஸ்ட் கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோடு நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு அந்த கிரவுண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த பசங்களெல்லாம் இதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், வத்தல் மலைக்கு. வத்தல் மலை நம்ம நிறைய டைம் போயிருக்கோம். அதனால் நான் வத்தல் மலை வ்ளாக் பண்ணலை. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து அவங்க எடுத்தாங்க, அதுலேருந்து போடுறேன் பாருங்கள்.
நமக்கு லேக்கு ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி. வத்தல்மலை போயிட்டு அங்கேருந்து மேலே போய் அதுக்கப்புறம் வத்தல்மலையில் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு சின்னதாக ஃபால்ஸ் இருக்குது குளிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. அந்த ஃபால்ஸில் குளித்தது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து போடுவேன் பாருங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான் குபேந்திரன் சொல்லிட்டு. அவன் வந்து இங்கே பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினான் என்கிட்ட. இங்கே நிறையா மாடுங்க பின்பக்கம் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்ட்லேருந்து எண்டுக்கு போகும் இல்லைங்களா, அந்த பக்கம் நிறையா மாடுங்க சண்டை போட ஆரம்பிச்சிருச்சிங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆளுங்களே தூக்கி சாத்திருச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்க்கலையாடான்னா. எங்கடா அதை பார்க்க முடிஞ்சது, செம்ம கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ, அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம எங்கள் ஊருக்கு பெண்ணாகரம் போயிட்டு அங்கேருந்து நம்ம போடூர் ரூட்டில் பெங்களூர் கிளம்ப போகிறோம். போடூர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, செம காட்டு ஏரியாவாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு, ஸோ இது போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்திருக்கிறவங்களுக்காக தாங்க. நான்லாம் அடிக்கடி போயிருக்கேன் ஆல்ரெடி, அந்த பக்கம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், வீடியோவும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் செப்பரேட் வீடியோவே எடுத்திருக்கேன். அதனால தான் எதுவுமே நான் இப்போது எடுத்து இந்த வீடியோக்குள்ளே ஆட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி புது புது இடத்துக்கு போகிறது, கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே வந்து கூட வந்திருக்கிற ரைடர் முகி, அப்புறம் பீஸ் ப்ரோ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அப்புறம் செல்வா வந்திருக்காரு, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சுத்தம் இருந்தாலும் இந்த பக்கம் போய் அவங்க பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கள் ஊருக்கு வந்தாச்சுங்க, நான் பெண்ணாகரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, அதனால் எங்கள் வீட்டுக்கு போகலை. ஃபஸ்ட்டு நான் சோலோ ரைடு போனப்போ இந்த பக்கம் தான் நான் போனேன். ஆக்சுவலாக மேச்சேரி வழியாக போகணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் வந்தேன். அப்போயும் வந்து எங்கள் வீட்டுக்கு போகலை. இது வந்து செகண்ட் டைம் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போகாமல் நான் போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த போடூர் ரூட்டில் வந்தாச்சு. ஓ நம்ம நாட்டு மாடுங்கள்லாம் வருது. சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு. சன்ரைஸ் பார்த்தீங்க மார்னிங், சன்செட் பார்க்குறீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி அந்த சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், கேட்டு தாண்டியாச்சு. ஸோ இந்த ரூட் வழியாக நம்ம அஞ்சட்டி ரீச் ஆகிடலாம். அஞ்சட்டி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம பெங்களூர் போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட அந்த 4 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டில் போகிறது வந்து நம்ம செல்வா, செகண்டு நம்ம தினேஷ், தேர்டு நம்ம முகி, ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ப்ரோ சூர்யா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலம் உடஞ்சி போச்சு, அதனால் லெஃப்ட் எடுக்கிறோம். அந்த ரைட்டு போங்க. ஸோ அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிறுத்தி எலிஃபெண்ட் இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பார்த்து போங்க. கேர்ஃபுல். ஓ பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி கிடையாது. போங்க. சின்னாறு 6 இன்னும் வரும், இன்னும் 4 வரும், 4 3 வரும். போங்க. ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, இவங்களை வேறு இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு. இதுக்கு மேலே தான் யானை இருக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் அதிகம். அவன் வேறு நிறுத்தி யானைங்கள்லாம் இருக்குது பார்த்து போங்க அப்படின்ட்டாங்க. பார்க்கலாம் ஏதாவது கண்ணில் படுதான்ட்டு. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடியாகி கிளம்புனதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமு
ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ சிங்கிள் டேயில் எவ்வளோ நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இன்னும் அருமையான vlogs, சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வருது நம்ம யூடியூப் சேனலில். மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.